ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியாவின் முதன்மை பெண்மணிகள் பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்தியாவின் முதன்மை பெண்மணிகள் அதில் பார்க்கலாம் வாங்க. முதல் மகளிர் பல்கலைக்கழகம் மகரிஷி கார்வே அவரால் 1916 5 மாணவிகளுடன் பூனேவில் தொடங்கப்பட்டது. பல்கலைக்கழகத்தை தொடங்கியிருக்காரு. ஓகேவா? அப்போ முதல் மகளிர் பல்கலைக்கழகம் மகரிஷி கார்வேவால் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1916 5 மாணவிகளுடன் பூனேவில் தொடங்கப்பட்டிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் யாருன்னா விஜயலட்சுமி பண்டிட். ஓகேவா? மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் யார் அப்படின்னா விஜயலட்சுமி பண்டிட். ஓகேவா? இவங்க தான் என்ன சொல்லுவாங்கன்னா, கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அல்ல, மெய்மையை காணவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூற்று சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவியை வகித்த முதல் பெண் யார் அப்படின்னா சுஷ்மா சுவராஜ். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவி வகித்த முதல் பெண் யார் அப்படின்னா சுஷ்மா சுவராஜ். ஓகேவா? இவங்க இப்போ இல்லை, சுஷ்மா சுவராஜ். ஓகேவா? நெக்ஸ்ட் மாநிலத்தின் இளம் வயது அமைச்சர் சுஷ்மா சுவராஜ். ஓகேவா? ஒரு மாநிலத்துலேயும் இளம் வயது அமைச்சராக இருந்திருக்காங்க. எந்த மாநிலம்னா ஹரியானா மாநிலத்தில் 25 வயதாக இருக்கும்போதே அமைச்சரவையில் அவங்க இருந்திருக்காங்க. யாருன்னா சுஷ்மா சுவராஜ். அவங்க தான் வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் இருந்தாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் யாருன்னா சரோஜினி நாயுடு. சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் யாருன்னா சரோஜினி நாயுடு. ஒருங்கிணைந்த மாகாணத்தின் பொறுப்பாளராகவும் இருந்திருக்காங்க. ஓகேவா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஐக்கிய நாடுகள் பொது சபையில் முதல் பெண் தலைவராகவும் இருந்திருக்காங்க விஜயலட்சுமி பண்டிட். ஓகேவா? ஃபஸ்ட் என்ன பார்த்தா மத்திய அமைச்சரவையின் பதவி வகித்த முதல் பெண்ணாலும் விஜயலட்சுமி பண்டிட் தான். அதேமாரி ஐக்கிய நாடுகளின் பொது சபையில் முதல் பெண் தலைவராக இருந்தது யார் அப்படின்னா அதுவும் விஜயலட்சுமி பண்டிட். 1953 இருந்திருக்காங்க. ஓகேவா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1953. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யாருன்னா இந்திரா காந்தி. எந்த வருஷம்னா 1966. ஓகேவா? அப்போ இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யாருன்னா இந்திரா காந்தி 1966. நெக்ஸ்ட் முதல் பெண் காவல்துறை உயர் அதிகாரி யாருன்னா கிரண் பேடி 72. ஓகேவா? முதல் பெண் காவல்துறை உயர் அதிகாரி அப்படின்னு கேட்டாங்கன்னா கிரண் பேடி. இதே இயக்குனர்னால் இன்னொருத்தங்க வருவாங்க. ஓகேவா? அப்போ முதல் பெண் காவல்துறை உயர் அதிகாரியானா கிரண் பேடி 1972 இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் அமெரிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் யார் அப்படிங்கிறாங்கன்னா அன்னை தெரசா 1979. ஓகேவா? அப்போ அமெரிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் யார் அப்படின்னா அன்னை தெரசா 1979 வாங்கியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பச்சேந்திரி பால் 1984. அப்போ எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண் யார் அப்படின்னா பச்சேந்திரி பால் 1984. ஓகேவா? நெக்ஸ்ட் புக்கர் பரிசு பெற்ற முதல் இந்திய பெண் யார் அப்படின்னா அருந்ததி ராய் 1997. புக்கர் பரிசு வென்ற முதல் இந்திய பெண் யார் அப்படிங்கிறன்னா அருந்ததி ராய் 1997. ஓகேவா? நெக்ஸ்ட் முதல் பெண் குடியரசுத் தலைவர் யாருன்னா பிரதிபா பாட்டீல் 2007. முதல் பெண் குடியரசுத் தலைவர் யாருன்னா பிரதிபா பாட்டீல் 2007. ஓகேவா? நெக்ஸ்ட் மக்களவையின் சபாநாயகர் பதவி வகித்த முதல் பெண் சபாநாயகர் யாருன்னா மீரா குமார். ஓகேவா? மக்களவை சபாநாயகர் பதவி வகித்த முதல் பெண் சபாநாயகர் யாருன்னு கேட்டாங்கன்னா மீரா குமார். எப்போம்னா அது 2009. ஓகேவா? 2009. ஓகேவா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உச்சநீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மீரா சாஹிப் பாத்திமா பீபி. ஓகேவா? அப்போ உச்ச நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதியான மீரா சாஹிப் பாத்திமா பீபி. ஓகேவா? பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் யாருன்னா அன்னி பெசன்ட். எந்த வருஷம்னா 1917. ஓகேவா? இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் யாருன்னா அன்னி பெசன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்தியாவின் முதல் பெண் மாநில முதலமைச்சர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சுச்சிதா கிருபாலினி. இந்தியாவின் முதல் பெண் மாநில முதலமைச்சர் யாருன்னா சுச்சிதா கிருபாலினி. ஓகேவா? நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக கொஸ்டின் வரலாம். 7th புக்கில் இருக்குது, எடுத்து பாருங்கள். சரியா? நெக்ஸ்ட் முதல் பெண் காவல்துறை இயக்குனர்னா கஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியார். ஓகேவா? காவல்துறை அதிகாரினா நம்ம யாரை பார்த்தோம்? கிரண் பேடி பார்த்தோம். இயக்குனர் அப்படின்னு கேட்டாங்கன்னா கஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியார். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யார் அப்படின்னா நிர்மலா சீதாராமன். இப்போ நிதி அமைச்சராக இருக்காங்க. ஓகேவா? நிர்மலா சீதாராமன். இதுக்கு முன்னாடி பாதுகாப்புத்துறையில் இருப்பாங்க நிர்மலா சீதாராமன். நெக்ஸ்ட் இந்தியாவின் முதல் பெண் நிதி அமைச்சர் கேட்டாங்க என்ன கொடுத்துறாங்க பார்த்தீங்களா? இந்தியாவின் முதல் பெண் நிதி அமைச்சர்னா நிர்மலா சீதாராமன். ஓகேவா? இதெல்லாம் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். 7th புக்கில் இருக்குது. இது பாலிட்டியில் வரும், கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஷின் வரலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.